இந்த வீடியோவில் வந்து எங்கிட்ட ஒரு சினாரியோ இருக்குது. ஆஃபீஸ் சினாரியோவில் எங்கிட்ட ஒரு மெயில் வந்திருக்கு. மெயிலில் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் இந்த மெயிலில் வந்து சென்ட் மீ த எம்ப்ளாயி டேட்டா ஃபார் த அட்டாச்ட் எம்ப்ளாயி ஐடிஸ்ன்னு இருக்குது. ரிக்வயர்டு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் நேம், லொக்கேஷன் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் ஃபார் த அட்டாச்ட் ஐடிஸ் இருக்குது. எம்ப்ளாயி ஐடிஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ப்ளாயி ஐடிஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஃபுல் நேம் வேணுமா இருக்குது, லொக்கேஷன், அப்புறம் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் வேணுமா இருக்குது ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் டேட்டா காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே எனேபிள் ஆயிருக்கும். லைக் நான் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக போல டீட்டெயில் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடிஸ் காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். புது ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செட்டிங்ஸ் சரி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வேணுமா இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டிருக்காங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, இது ஃபுல் நேம் வேணுமா இருக்குது, எம்ப்ளாயி ஃபுல் நேமு, அப்புறம் லொக்கேஷன், அப்புறம் வந்து சேலரி டீட்டெயில்ஸ் இல்லைனா சேலரின்னு போட்டுக்கலாம். எனக்கு இது போதும், இது போட்டுக்கிறேன். ஸோ இந்த வந்து திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இங்கே எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கிட்ட எம்ப்ளாயி ஐடி இருக்குது. எனக்கு வந்து ஃபுல் நேம் வேணும், லொக்கேஷன் வேணும், அப்புறம் வந்து சேலரி வேணும். சேலரி, லொக்கேஷன், எம்ப்ளாயி நேம் வேணுமா இருக்கா? ஓகே. என்கிட்ட வந்து டேட்டா பேஸ் ஆல்ரெடி இருக்குது. என்னோட சிஸ்டமில் வந்து டேட்டா பேஸ் சேவ் ஆகிருக்கும். அந்த டேட்டா பேஸில் தான் அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தா டேட்டா பேஸ் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கிட்ட வந்து டேட்டா பேஸ் இருக்குது இங்கே ஆல்ரெடி. ஸோ இந்த டேட்டா பேஸ்லேருந்து தான் நான் வந்து இப்போது அந்த டீட்டெயில்ஸை வந்து நான் புல் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து டேட்டா பேஸ்ன்னு இருக்குது. எனக்கு சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து அந்த ப்ரீவியஸ் ஷீட் கிட்டே போகிறேன். ஷீட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகும். கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணால் ஷீட்ஸ் ஸ்விட்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து எம்ப்ளாயி ஃபுல் நேம்னு இருக்குது. ஆனால் டேட்டா பேஸில் பார்த்தா ஃபஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் இருக்குது. பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து புதுசாக இங்கே ஒரு காலம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நான் இங்கே VLOOKUP போட்டுக்கிறேன். VLOOKUP போட்டுட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ VLOOKUP போடுறதுக்கு வந்து ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து VLOOKUP டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடிஸை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேறு ஷீட்டுக்கு போகிறேன். போயிட்டு இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் 2 காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் 2 காலமும் செலக்ட் பண்ணிவிட்டு காமா போட்டுட்டு 3 போட்டுட்டு காமா 0 போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். இது வந்து லாஸ்ட் நேம், அதாவது செகண்ட் நேம். இங்கே பார்த்தா தெரியுது. பார்த்தா லாஸ்ட் நேம் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் வரல. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு F2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே 3ன்னு இருக்கிற இடத்துல வந்து நான் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டா பேர் வந்துடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி திரும்பவும் F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டா வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சீலை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே 2ன்னு இருக்கிற இடத்துல வந்து நான் 3 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ரெண்டுமே வந்துருச்சு எனக்கு. இதை வந்து கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை பார்த்தாலே ஃபஸ்ட்டே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து ரியல் டைம் சினாரியோஸ். லைக் நீங்கள் ரியலாக போய் ஒர்க் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இதை கிளியர் பண்ணுறது, அதுதான் டாஸ்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா நவ்யா பாலா வந்து இங்கே NA வந்திருக்கு. NA வந்துச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே வந்து ஏதோவும் மிஸ்டேக் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தா MOBA எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். F2 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தா ஓகே 2 ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் டேட்டா வந்துச்சு. ஆனால் இது இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாக்கும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் போடுறேன். ட்ரிம் போட்டுட்டு இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ், அது முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே இது எடுத்துரும். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அதே டேட்டாவே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறது கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஸ்பேஸ் ஸ்பெஷல் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ஸ்பெஷல் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு Alt ES ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிருக்கு. நான் இந்த கரெக்ட் பண்ண டேட்டா வந்து கட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் இருக்கிறது கூட போயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தா இங்கே எம்ப்ளாயி ஐடி கரெக்டாக இருக்குது. அப்போ வரல.
வந்து ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணல, இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் ஒன்று வந்து சரியாச்சு, இருந்தாலும் மிச்சம் இருக்கிறது எதுவுமே சரியாகல. டிலேட் பண்ணிக்கலாம், மோஸ்ட்லி நான் செக் பண்ணலாம். ஓகே, சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது. இந்த சென்டர் ஸ்பேஸை வந்து ட்ரிம்மால் எடுக்க முடியாது. ட்ரிம் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டுமே தான் எடுக்கும். கேரக்டர்ஸ்குள்ளே மிடில் இருக்கிறதுல எடுக்க முடியாது. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, கண்ட்ரோல் ஃபஸ்ட்டில் இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைண்டில் வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு ரீப்ளேஸில் வந்து Alt A ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஸ்பேசஸ் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற ரிக்வெஸ்ட் வந்து இந்த எம்ப்ளாயி நேம் இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டா ஒன்றா வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிவிட்டு ரெண்டுமே மர்ஜ் பண்ணதுக்கு வந்து நான் CONCATENATE யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு CONCATENATE ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஃபார்முலா வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ண ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நவ்யா மாமா போட்டுட்டு நான் வந்து கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ் போடுறேன், திருப்பி கோட்ஸ் போட்டு திரும்ப காமா போடுறேன். அப்புறம் வந்து இது சூஸ் பண்ணுறேன். என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணேன்னா, அந்த கோட்ஸ் சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் போடணுன்னாக்கா நவ்யாவோ பாலா வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணதுக்கு தான் அந்த ஸ்பேஸு. ஸோ ஃபஸ்ட் நேம் வரும், ஸ்பேஸ் வரும், அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் வரும். அதனால இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் என்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து திரும்ப கீழே போயிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ணால் டேட்டா செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதையும் நான் பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் காப்பி பண்ணிவிட்டு Alt ப்ரெஸ் பண்ணிட்டு E ப்ரெஸ் பண்ணிட்டு S ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு வேல்யூஸில் போய்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணேன். பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு இங்கே எம்ப்ளாய்க்கு ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் நேம் வந்துடுச்சு. இங்கே இருக்கிற காலம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தாக்கா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து காலம் செலக்ட் ஆகிறதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் மேனேஜ் ப்ரெஸ் பண்ணால் அந்த காலம் வந்து டிலீட் ஆகும். நெக்ஸ்ட் எனக்கு வேணுமாங்கிற லொக்கேஷன் அதே மாதிரி வந்து லூக்கப் போட்டுக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இங்கே இருக்குது, ரோ 8ல் இருக்குது. காமா போட்டு 8 போட்டுட்டு திரும்பி காமா போட்டுட்டு 0 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணி ஆகணும். அது பண்ணலனாக்கா நெக்ஸ்ட் டைம் அந்த வேறு எம்ப்ளாயிஸ் ஆனால் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் அது வந்து கரெக்டாக வராது. அதனால சேலரி கூட அதே மாதிரி எடுத்துடலாம். சேலரி இருக்கிற லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது, Fல இருக்குது. ஸோ 2 3 4 5 6 இருக்கிற சேலரி ஃபார்மேட்டை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்பர்ஸ்க்கு. இதில் காமா போடுறதுனால காமா போட்டுக்கலாம். லைக் இந்த மாதிரி போட்டாக்கா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து 28,000 டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ப்ரெசென்ட்டெல்லாம் இல்லை. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துச்சு. இதுக்கும் நான் வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா சேலரி வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். சேலரி ஷார்ட் பண்ணதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு D ப்ரெஸ் பண்ணிட்டு S ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சேலரி இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து ஷார்ட் பை சேலரி கொடுக்குறேன். இது வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் செலக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஜஸ்ட்டு நான் பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து ஆல் பார்டர்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற இதுக்கு வந்து போல்டு பண்ணிக்கிறேன். கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு லைட்டாக ஒரு இந்த லைட் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரெட்டு வேணால் பர்பிள் கொடுத்துட்டு இந்த டேட்டா வந்து நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா இதை வந்து சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு எங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு எங்கே வேணுமாங்க சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வந்த மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து ரிக்வயர்மெண்ட் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி இன்னொரு சினாரியோவில் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது சினாரியோ இருந்துச்சுன்னா, ஏதாவது கேட்கணும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.